சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு சீதா கல்யாண வைபவத்தை பார்க்க போகிறோம். பங்குனு கல்யாணம் தீர்மானம் பண்ணினான். கல்யாணத்துக்கு முதல்ல யுதாஜித்துன்னு கூடிய ஒரு ராஜா வரார். யுதாஜித் யாருன்னா பரதனோட மாமா, கைகியோட சகோதரர். அவர் வந்து கேட்குறார். வந்து பார்த்தாரு, அயோத்தியில் வந்து பார்த்தாரு. எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருக்கான்னு கேள்விப்பட்டோடனே தெரிஞ்சுட்டு மித்தலைக்கு வந்து சண்டை பிடிக்கிறாராம் தசரகிட்ட. மாமா இல்லாத ஒரு கல்யாணம் உண்டா? நான் தானே மாமா, ராமனுக்கு மாமா இல்லையா? அப்போ நான் இல்லாத ஒரு கல்யாணமா அப்படின்னு சொல்லி என்னை எப்படி நீங்கள் கூப்பிடாம நீங்கள் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிடலன்னு கேட்க, அவர் சொன்னால் நானே கூப்பிட்டு தான்ப்பா வந்தேன். விஸ்வாமித்திரர் தான் என்னை அனுப்பிச்சி விட்டார். விஸ்வாமித்திரர் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நானே அழைப்பு வந்து தான் வந்தேன். உனக்கு எதா இருந்தாலும் நீ வந்து விஸ்வாமித்திரத்தை கேட்டுக்கோன்னு சொல்ல, விஸ்வாமித்திரத்தை இவர் கேட்கறதுக்கு இவருக்கு ஏது தைரியம்? அவர் சொன்னாலும் உண்மையான அன்பு இருந்தால் கொண்டு சேர்த்துற பற்றியெல்லாம் என்னை கொண்டு சேர்த்துட்டு நான் மாமா முக்கியமான உறவு, நான் வந்து சேர்ந்தேன்னு சொல்றாராம். காலம்பரை என்னாச்சுன்னா, கல்யாணத்தனி காலம்பரை ராமனுக்கு மங்களஸ்நானம் ஏற்படுது. மங்களஸ்நானம் பண்ணி வைக்கிறார். சுருண்ட கேசம், விஷாலமான நெற்றில கஸ்தூரி திலகம், அசைந்தாட குண்டலம், பிரசன்னம் முகாரவிந்தம், தாமர் போன்ற மலர்ந்த கண்கள், இடுப்பில் அழகான உயர்ந்த பட்டு பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கார். நல்ல பூஷணங்கள் போட்டுன்னு இருக்கார், நல்ல ஆபரணங்கள் போட்டுன்னு இருக்கார். அழகான கால வீரர்களை போட்டு தயாரா இருக்காரா. ராமன், பரதன், லக்ஷ்மண், சத்ருராமன் 4 பேருமே தயாரா இருக்கலாம். பொதுவாக கல்யாணத்தன்னைக்கு வந்து சம்பந்தியை கூப்பிடணும். இங்க ஜனகர் காலம்பு கூப்பிட காணும். காலம்பு கூப்பிடலன்னொடனே தசரர் கேட்கிறாராம் வசிஷ்டரை பார்த்து, ஏன் வந்து ஜனகர் வந்து கூப்பிடவே இல்லையே கல்யாணத்துக்கு அப்படின்னு. உடனே வசிஷ்டர் வந்து இவர்கிட்ட வந்து ஜனகிட்ட வந்து இன்னைக்கு தானே கல்யாணம், நீ வந்து கூப்பிட காணுமேப்பான்னு சொல்ல, அப்போ அவர் சமாளிச்சாராம். இது வந்து அந்த அவசரத்துல மறந்து போயிடுச்சு, கல்யாண காலத்துல கவனிக்கிறதுல மறந்து போயிடுது, விட்டு போயிடுது. அதனால என்ன பண்ணார் இவர், யாரை கூப்பிடுறது, இது உங்களோட இடம் தானே, உங்களோட இடம் தான் இது உங்களோட இடம். ஆனால் நீங்க எந்த சொல்றாலோ அதுபடி நான் நடக்க சித்தமா இருக்கேன். இதுல வந்து எந்த விசாரம் வேண்டாம், அது உங்களோட இடம், நீங்க எப்படி சொல்றாலோ அப்படின்னு சொல்லி சமாளிச்சாராம். பொண்ணை பத்து வாழ்க்கை சமயத்துல இந்த கல்யாண அமளியில சில விஷயங்கள் விட்டு போயிடும், அதை சமாளிக்க தெரியணும். அதுதான் ஜனங்க சமாளிச்சான். காமிச்சோடனே அங்கேருந்து ராமர் அழிச்சின்னு வர அழகான ரதத்துல ரெண்டு பக்கமும் மிथिला ஜனங்கள் வரவேற்கிறாராம். அழகிய மணவாளான இருக்கிற ஸ்ரீராமனை ஆர்த்தி காட்டுறா, பழங்கள் சமர்ப்பிக்கிறா. அதெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுறா. ராமன், பரத, லக்ஷ்மண, சத்ருகளை பார்த்து ஆனந்தப்படுறா. அந்த கல்யாண மண்டப வாசத்துக்கு வந்து கல்யாண மண்டபத்துக்கு வாசல்ல வந்து இறங்குறார் ஸ்ரீராமர். உன்னை ஜனகர் ஓடி போய் மணி தேங்காய் கொடுத்து தன் மாப்பிள்ளையை வரவேற்கிறார். உள்ள பிரவேசிக்கிறார். உள்ள நெஞ்சோன்னா அப்பாவான தசரன் சேவிக்கிறார், குருநாதன வசிஷ்டரை சேவிக்கிறார். அப்புறம் முதல்ல விரதம் நடக்கிறது, விரத சமாவர்த்தனம். இப்போ பிரம்மச்சாரியிலேருந்து கிரகஸ்தாஷ்டம் போறான் இல்லையா, அதனால் விரத சமாவர்த்தனம் நடந்தது. அதுக்கப்புறம் ஞாந்தி ஸ்ராதம் நடக்கிறது. எப்பவுமே எந்த காரியத்திலும் பித்திருக்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. பித்திருக்களோட ஆசீர்வாதம் நம்ம பெறணும், நம்ம மூதாதையோட ஆசீர்வாதம் பெறணும்னா அங்கே நாந்தி ஸ்ராதத்தை ஒரு சர்க்கத்தில் வர்ணிக்கிறார் வால்மீகி. இங்கே நாந்தி ஸ்ராதம் முடிஞ்சோடனே விவாக காரியம் ஆரம்பிக்கிறது. விக்னேஸ்வர் பூஜை, அங்குரார்ப்பணம், பிரதிஷர பந்தம், பஞ்சபாலிகை கதை, இதெல்லாம் வைதிக கல்யாணம். ராமர் சீதை கல்யாணம் வைதிகமான கல்யாணம். பஞ்சபாலிகை கரைக்கிறது. அப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சு கடைசியில வந்து கன்னியாதான கட்டம் வந்தது. கன்னியாதான கட்டம் வந்தோடனே வசிஷ்டர் ஜனகிட்ட சொல்றார், உன் பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லுன்னு சொல்ல, உடனே தோழிகள்லாம் ஓடி போய் சீத்தையை கூப்பிட போறாளாம். சில செடிகளும் ஓடி போறான். நான் தசரன் நினைக்கிறான், தானே போய் தன் பொண்ணை கூப்பிடுன்னு சொல்லி தானே போய் சீத்தையை கூப்பிட்டு வராலாம். சீத்தையோட அலங்காரத்தை வால்மீகி நல்லா வர்ணிக்கிறார். தத சீதாம் சமானியாம் சர்வாபர்ண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விசாலாட்சி சிக்த குஞ்சித மூர்ச்சதாம் அம்சங்கீதேன சௌமியேன வாசித்தேன உத்திரியம் கிஞ்சித் பீத்தேன சம்பிரதம் வாசித்தேன உத்தரி சுரக்தேன சம்பிரதம் சமஸ்தமக்தேன சம்ஸ்தாப்பிய ராகவாபி முகே ததா அப்ரிவின் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்த்தனம் சொல்லி தத சீதாம் சமானியாம் சர்வாபர்ண பூஷிதாம். தாயார் சீதைக்கு சுருண்ட கேசம், அதில் நடுவகடு எடுத்துட்டு இருக்கா. மல்லிகை மொக்குனால வங்கி போட்ட பின்னல் போட்டிருக்காளா, அதை சிக்த குந்திஜ மூர்த்தஜாம்னு அழகா சொல்ற. அழகான மல்லிகை மொக்குலாம் வங்கி போட்ட பின்னல் போட்டுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் என்னென்ன சூரிய பிரபை, சந்திர பிரபை, கலிகதூரா, நெட்டி பட்டம், சுட்டி பதக்கம் போட்ட ஜட அலங்காரங்கள் பண்ணின்னு இருக்கா. விஷாலமான அந்த நெற்றியில அழகான அந்த திலகம் விட்டு இருக்கா. காதல அழகான வைரத்தோடு, மூக்குல வந்து முத்து புல்லாக்கு, மூக்குத்தி முத்து புல்லாக்கு போட்டு இருக்கா. தோல் அழகான நாக்கூத்து போட்டு இருக்கா.
அம்சங்கீத்தேன சௌமியன கிஞ்சித் பீத்தேன சம்பிரதம் சொல்றாங்க. பொற்கொண்ட கடல்ல ஒரு புடவை கட்டின்னு இருக்காங்க, அது அம்சபக்ஷி பாடுறான். இதை வால்மீகி இதை முதற்கொண்டு சொல்றேன். அம்சபக்ஷி பாடலோட பொற்கொண்ட கடல்ல கிஞ்சித் பீத்தேன, அதாவது மாம்பழ கடல்ல இருக்கா அந்த புடவை. தாழ்ம்பு கடல்ல இருக்கு, அதை வந்து சிவந்த ரவிக்க போட்டு இருக்கா. கையிலன்னா அழகான வளையல் போட்டுருக்கா, விரல்ல அழகான மோதிரங்கள், இடுப்புல அழகான ஒட்டியானம் போட்டுருக்கா. அப்புறம் வந்து கிள்ளு கிள்ளு கொசும் வச்சு கட்டியிருக்கு அந்த புடவை. சரணத்துல வந்து அழகா தண்ட நூப்புரம் போட்டுருக்கா. அப்படி இவ்வளவு அழகு அப்படியே வர்ணிக்கிறா. இப்படி அப்படியே அம்சகாமினியா சீத்தை அழிச்சின்னு வராலாம். சீத்தை அழிச்சின்னு வந்தோடனே அப்படியே இந்த வெக்கத்தோட பூமியை பார்த்துட்டே சீத்தை அம்சகாமியா நடந்து வரா. எல்லாரும் பார்த்து சொக்கி போயிட்டாலும், என்ன ஜோடி பொருத்தம், ராமர் கேத்த சீத்தை, சீத்தை கேத்த ராமர். அழகான இருக்கு, ரெண்டும் அழகு. ஒருத்தர் இவர் வந்து இவரை பார்த்தா மரகதம் போல இருப்பார், அவர் பவளம் போல இருப்பார். அந்த ரெண்டும் பார்த்து அழகு பார்த்து எப்படி ஜோடி பொருத்தம் இருக்குன்னு எல்லா கண்ணும் பட்டுன்னு இருக்காங்க. அதனால அப்படியே ஆட்சின்னு வந்து கிட்ட வந்து ஜனகர் வந்து தன் கையை சீத்தையை தன் கையை குழந்தைய பிடிச்சின்னு கையை ஆட்சின்னு வந்து ராமர் கிட்ட கொண்டு நிறுத்துறாராம். ராமர் என்ன இந்த வேத மந்திரங்களை கிரகிச்சுன்னு இருக்கா. அதனால சீத்தையை பார்க்கல. இப்போ மந்திரம் முக்கியமா இருக்கு. இப்போ உலகமே இவளை பார்த்துட்டு இருக்கும்போது பார்க்க வேண்டிய பார்க்கலையேன்னு இவ தவிக்கிறாராம். தன் குழந்தைய ஸ்ரீராமர் பார்க்கலையே. ஏன்னா அந்த உபாத்தியர் என்ன பண்றாரோ அந்த மந்திரத்தை கிரகிச்சு, அந்த மந்திரத்துக்கு அப்படியே பலம் இருக்கேன், அப்படி அந்த மந்திரத்தை கிரகிச்சுட்டு இருக்கார். உடனே சீத்தையை வந்து தான் குழந்தை சீத்தை வந்திருக்கான்னு காட்டணுமா சொல்றதுக்காக சொல்ற, இயம் சீதா மம சுதா சகதர்மி சரிதவா பிரதீட்சைனா பத்ரந்தே பாணிங்கின்னிஸ்வபானினா. இயம் சீதா அப்படின்னு சொல்ற. இயம் சீதா இவர் சீத்தேன்னு சொன்னாலும். இவர் சீத்தைன்னு ஏன் சொல்லுவான், அன்னைக்கு பூமியில இருந்து தங்க கலப்பையால் உழும் போது கிடைச்ச குழந்தை, ஆனால் சட்டுன்னு தன் குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டாராம். அப்புறம் திடீர்னு அவருக்கே தோணுது, எனக்கு எப்படி இந்த எண்ணம் எனக்கு வந்தது. அன்னைக்கே தேவர்கள்லாம் தோணி தர்மேன தனைந்தவா, இது உன்னோட குழந்தையா எடுத்து வளைன்னு சொன்னாலே, தெய்வ குழந்தை உன்னோட குழந்தையா எடுத்து வளைன்னு சொல்றேன். அப்ப என் குழந்தை தானே, இத்தனை நாள் மட்டும் அவர்கிட்ட அவ்வளவு பாசத்தை கொட்டி தானே வளர்த்திருக்கேன், அவன் மேல அப்படி பாசம் எனக்கு இருக்கே, என் குழந்தையாச்சு அப்படின்னு பற்றோட சொல்ற. மமசூதா இயம் சீதான்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, அவ அழக சொல்றான். நீ வந்து பாருப்பா, உலகமே அவ அழக பார்த்துட்டு இருக்கு, பார்க்க வேண்டிய நீ பார்க்க வேண்டாம். ஆனா இதான் மாப்பிள்ளை, இது மாப்பிள்ளை முறுக்குன்னு சொல்லுவான், மாப்பிள்ளை கம்பீரம். ஏன்னா இன்னைக்கு அவளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏன்னா கை பிடிச்ச அப்புறம் அவளோட நம்மளோட தானே இருக்க போறா, பார்த்துட்டே தானே இருக்க போறோம். இன்னைக்கு மந்திரங்களை கிரகிச்சுன்னு அது திருப்பி சொல்லணும் இல்லையா, அதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிருந்தோம். அப்படி மமசூதா என் குலத்து பண்ணுப்பா மமசூதா சகதர்மி சரித்தவா. இப்போ முதல்ல வந்து இயம் சுதான்னு சொல்லி அவ அழக சொல்லியாச்சு, மமசுதான்னு சொல்லி அவளோட குலத்தை சொல்லியாச்சு. அப்ப சொல்ற சகதர்மி சரித்தவா அப்படின்னு சொல்லி இவ குணத்தை சொல்லணும். இப்ப அழகு இருக்கு குலம் இருக்கு, ஆனா குணம் இருக்கணுமே. இவளோட பிரத்யேக குணத்தை சொல்ற சகதர்மி சரித்தவா. நீ எந்த தர்மத்தை அனுஷ்டிப்போ அந்த தர்மத்துக்கு அனுசரணையா இருப்பா, அனுகூலமா இருப்பாப்பா, உன்னோட சேர்ந்து அந்த தர்மத்தை அவளும் அனுஷ்டிப்பா. இப்ப தர்மத்தை கூட வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு தான் ஒரு மனைவி தேவைப்படுறான். கணவன் மணி சேர்ந்து ஒரே தர்மத்தை அனுஷ்டிக்கணும். சகதர்மி சரித்தவா, உனக்கு சகதர்மச்சரியா இருந்து உன்னோட தர்மத்துக்கு அனுசரணையா இருந்து உன் தர்மத்தை நடத்தி வைப்பாப்பா. அப்ப கூட ராமர் கை நீட்டல, மாப்பிள்ளை முறுக்கும் பேர், அதுதான் காம்பீரியம், மாப்பிள்ளை முறுக்கு. வசிஷ்டர பாணிகிரம் பண்ணிக்கிறோம், பாணிகிரம் பண்ண ஸ்ரீராமா கை நீட்டு அப்படின்னு சொல்றாரு. கை நீட்டு அப்படின்னு சொன்னா இவர் கை நீட்டலை, ஏன்னா அவர் கொடுக்கட்டுமே நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் கன்னியாதானம் பண்ணணும் இல்லையா, அப்புறம் தான் நம்ம பாணிகிரம் பண்ணிக்கணும். கொடுக்கட்டுமே சொல்ல இவருக்கு தாங்கல, பிரதிக்ஷைனா பத்ரந்தேன்னு சொல்லி ராமர் கை மரகஸ்தம்பம் போல இருக்கு அந்த கையை பற்றாராம் ஜனகர். அந்த கையை பற்றி தன் பொண்ணோன கையை சேர்த்து வைக்கிறாராம். அது எப்படின்னா மரகதம் பவளம் சேர்ந்த பச்சையா இருக்கிற மரகதம் பவளமா சேவன் ரெண்டு சேர்ந்து அப்படி அழகா இருக்கும். அந்த மரகத ஸ்தம்பத்துல ஒரு தங்கக்கூடிய படர் விட்ட மாதிரி இருந்துதான். அந்த அப்படி அழகா ராமர் கையும் சீத்தை கையும் சேர்த்து அப்ப நன்னா இருக்கு பாக்குறதுக்கு. என் தன் கண்ணே பற்று போல இருக்கு. நான் என் கண்ணே பட்டுனா இந்த உலகத்து கண்ணு படத்துக்கு என்ன, இந்த சபையில அத்தனை பேர் இருக்காளே. பிரதீட்சை நான் பத்ரன் உடனே இவர் சொல்ற மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாண்டு அங்கேயே திருஷ்டி கழிக்கிறதாம். ராமருக்கு சீத்தைக்கு அங்கேயே திருஷ்டம். பிரதீட்சை நான் பத்ரந்தே பாணிங்கின்னிச்ச பாணினா, நீ பாணிங்கம் பண்ணிக்கோ, என் பொண்ணை ஏத்துக்கோன்னு சொல்ல உடனே இவன் நினைக்கிறான் இவன் கன்னியாதானம் பண்ணி கொடுக்கட்டும், நான் பொண்ணை ஏத்துக்கிறேன்னு நினைக்கிறான். அதுதான் இங்க சொல்றார், பதிவிரதா மகாபாகா சாயேவா அனுகுதா இத்துக்தா பிராட்சிபத்தா ஜெய மந்திரபூதம் ஜலந்ததா. பதிவிரதா மகா உத்தமிப்பா. உத்தமின்னா உன்னை தவிர வேற உலகமே அவளுக்கு தெரிய போகல. எப்போ ஒரு கல்யாணம் வந்தோடோ அந்த மனைவி என்ன பண்ணா, கணவனையே தான் நினைச்சிருந்தப்பா. அது போல சீத்தைக்குமே உலகமே நீதான். பதிவிரதா மகாபாகா மகாபாகியவதிப்பா. இல்லாட்டா உன்ன மாதிரி ஒரு வரன் கிடைக்குமா, உன்ன மாதிரி ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்க அவ என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளையை கொண்டாடுறான். பதிவிரதா மகாபாகா
சாயேவா அனுகுதசகா, உன் நிழல் போல தொடர்வான். இனிமேல் நீ உனக்கு நிழல் என்னன்னா அவதான். அவளை விட்டு நீ பிரியவே முடியாது. உன் நிழல் எப்படி உன்னை விட்டு பிரியாதோ, இனிமேல் நிழல் உனக்கு கிடையாது, சீத்தை தான் உனக்கு நிழல். அது அவர் கடைசி மட்டும் அப்படித்தானே இருக்கா, பிரியாமே இருக்கா. சக பிரதட்சைனா பத்ரந்தே பதிவிரதா மகாபாகா சாயேவா அனுகுதசதா இத்துக்தா பிராட்சிபத்ரா ஜெய மந்திரபூதஞ்சலித்ததா. அப்படி உதகத்தாரமா கன்யா தீர்த்தம் வார்த்து கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறாராம். கன்னியாதானம் பண்ண ராமர் பாணிகிரம் பண்ணிக்கிற சீத்தை கையை பிடிச்சி சீத்தையும் ராமனுமா அந்த அக்னியை பிரதட்சணம் பண்ணிட்டு வரான். 3 பிரதட்சணம் பண்ணிட்டு வரான். அப்புறம் சீத்தை வந்து தன் அப்பாவான ஜனகன் மடியில உட்கார, இங்க வந்து திருமங்கலை தாரண கன்யாம் கனக சம்பன்னான்னு சொல்லி திருமங்கலை தாரண மந்திரம் சொல்லி மங்களசூத்திரத்தை அவர் கண்டத்துல கழுத்துல அணிவிக்கிறார். அப்புறம் அவர் சரணத்தை 7 அடி எடுத்திருக்கிறார். இதுதான் முக்கியமான கல்யாணத்தை முக்கியமான கிரியை சப்தவதியும் பேரு. இந்த சப்தபதி தான் சப்தபதி தான் முக்கியமான கிரியை. அதுல 7 தடவை சொல்லுவார். 7 தடவை ஒருத்தர் கைப்பிடிச்சி சேர்ந்தாப்புல நடந்தா அவ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா. இப்ப கணவன் மனைவி உறவு என்னன்னு கேட்டா ஒரு தோழனும் தோழியும் மாதிரி தான், ஆண்டாளிமா உறவு கிடையாது. அதனால இங்க அந்த சப்ததி மந்திரத்துல விஷ்ணு துவாம் வேத்துன்னு ஒரு மந்திரத்துக்கு முடியும் போது சொல்லிகிட்டே வருவான். விஷ்ணு துவாம் வேத்துனா விஷ்ணுவனை தொடர்ந்து வரட்டும். அந்த பொண்ணு அந்த சீத்தையோட கட்டவரலை கட்டவரலை பிடிச்சி கால் சரணத்தோட கட்டவரலை பிடிச்சி 7 அடி எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் சப்தபதி. இருக்கும்போது ஒரு சொல்லும் போது ஒரு 7 அடிக்கு 7 மந்திரங்கள் சொல்லுவான். உன்னை தொடர்ந்து அதெல்லாம் விஷ்ணு தொடர்ந்து வரட்டும். விஷ்ணு தொடர்ந்து வரனா விஷ்ணு வந்தா கூடவே மகாலட்சுமி வந்துடும். உன்னோட சர்வ ஐஸ்வர்யம் தொடர்ந்து வரட்டும். நீ வரும்போது நிறைய பசுக்கள் நிறைய எனக்கு வரணும், பசு செல்வம் எனக்கு கிடைக்கணும். நீ வந்தோடனே எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும். நீ வந்தானே எனக்கு குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கணும். நீ வந்தா ஒன்னொன்னா கேட்கலாம், நிறைய அதிதிகள் வரணும், நிறைய தானியங்கள் ஏற்பட்டு நிறைய அன்னதானம், நிறைய அன்ன சமிருத்தி ஏற்படணும். இப்படின்னு 7 மந்திரத்துக்கு 7 அர்த்தம் சொல்லி விஷ்ணு துவாந்த தாயோட அந்த கோமல சரணத்தை அந்த கட்டவரலை பற்றி 7 அடி ராமர் எடுத்து வச்சு இந்த சப்ததி மந்திரம் சொல்லி அப்புறம் அம்மி மிதிக்கிறார். ராமர் சீத்தையோட சரணத்தை அம்மியில வச்சு அம்மி மிதிச்சு அருந்ததி கூட நட்சத்திரத்தை நீ பார்க்கணும். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கறான். அப்புறம் மாலை மாத்திக்கணும். ஒருத்தரும் ஓடி ஆடி மாலை மாத்திக்கணும். எப்போதும் மாலை மாற்றும் போது மாமா தான் வந்து தன் மருமான தோல்ல சுமப்பற அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு. மாமாவுக்கு அது முக்கியமான வேலை. அதனால இங்க யுத்தாட்சத்தை எதாச்சும் வந்துட்டா. அன்னைக்கு காலம்பரம் தான் கல்யாணத்துக்கு ஓடி வந்தார் இல்லையா. யுத்தாட்சத்தோடு வந்து ஸ்ரீராமர் அப்படியே தன் தோல்ல ஏந்துருவர் பண்றாராம். சீத்தைக்கு மாமான்னு உறவு இல்லை. அதனால ஏதோ தூரக்கேந்து யாரோ வந்து அவ சீத்தைக்கு வந்து அவள் தூரத்து ஒரு மாமா வந்து அவளை தோலை 2 பேரும் ஓடி ஆடி ஒருத்தர் தோல்ல அப்படி ஓடி ஆடி மாலை மாத்திக்கிறான். மாலை மாத்திர உற்சவம் நடக்கிறது. இந்த மாலை மாத்திர உற்சவம் ஆன கையோட சீதாராமன் உள்ள புகுந்து மங்களவாத்தியம் வழங்க ஊஞ்சல் ஏந்துடுறான். இந்த ஊஞ்சல் ஏந்தது ஊஞ்சல் ஆடுற உற்சவம். அந்த லாலி உற்சவம் பேரு ஊஞ்சல் உற்சவம். ஊஞ்சல் உற்சவத்துக்கு முன்னாடி என்ன பண்றா, கௌசல்யே, சுமித்ரே, கைகை, அப்புறம் இந்த சீத்தையோட அம்மா பேர் சுனயனான்னு பேரு. இந்த 4 பேரும் ஒரு மங்கள தீபத்துல ஒரு பாத்திரத்துல வச்சிருந்து பிரதட்சணம் பண்றான். தீப பிரதட்சணம் பண்ணி அவளுக்கு வந்து பால் பழங்கள் கொடுத்து அப்புறம் ஊஞ்சல் ஆட்டி பாடுறான், லாலி பாடுறான். லாலி பாடி பச்சைப்படி செத்துதும் உண்டு. எல்லாரும் பச்சைப்படி எதுக்கு செத்துறாங்கன்னா, இந்த பச்சைப்படி செத்தும் போது எல்லார் கண்ணும் அந்த தம்பதிகள் மேல இருக்கும், அந்த வரன் வது மேலே இருக்கும். எல்லா கண்ணும் இப்ப சீதாராமன் மேலேயே அந்த கண்ணு இருக்கு இல்லையா, அவளுக்கு திருஷ்டி படாம இருக்குன்னு சொல்லி அந்த பச்சைப்படி செத்தும் போது அந்த சித்தக்கூடிய மாமி அங்கேயும் அடிப்பான். அந்த பச்சைப்பொடியை அடிக்கும்போது இந்த மாமி யாரை அடிக்கிறா, எந்த பக்கம் விட்டு எறிகிறான்னு அதை பாப்பாளே தவிர அந்த சீதாராமன் மேல அவ கண் படாம இருக்கட்டும்னு சொல்லி திருஷ்டி கழிக்கிற மாதிரி இந்த பச்சைப்பொடியெல்லாம் சித்தி வாய் நிறைய லாலிகள் நல்ல கீர்த்தனங்கள் பாடி லாலி பாடி ஊஞ்சல் ஆட்டி அப்படி அழகான ஒரு ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது சீதாராமனுக்கு. ஊஞ்சல் உற்சவம் நடந்த கையோட உடனே அதுக்கப்புறம் லாஜ்ஹோமன் ஒரு கிரியை இருக்கு. இந்த லாஜ்ஹோமன்னா ராமர் சீத்தை கையை சேர்த்து வச்சு மச்சினை வந்து பொறி தட்டுறோம். பொரியை 2 பேர் கையில கொடுத்து அதை அந்த 2 பேர் சேர்ந்து பொரிய அக்னியில விடுதான் லாஜ்ஹோமம் கூட கிரியை. பொறிமகம் தட்ட கணாகண்டன் தோழினான்னு ஆண்டாலும் சொல்றான். அது மாதிரி அதுபோல இங்க வந்து சீத்தைக்கு கூட பிறந்தவில்லை, தூரக்கே யாரோ சகோதரன் அவன் ஓடி வந்து ராமர் சீத்தை 2 கையும் சேர்த்து வச்சு அவ கையில பொரிய கொடுத்து அவ 2 பேரும் அக்னியில விட அந்த லாஜகம் கூடிய நடக்கிறது. அப்புறம் நலங்குன்னு கூடிய உற்சவம். அந்த ஒரு விளையாட்டா 2 பேரும் அந்த காலத்து சின்ன வயசு கல்யாணம் இல்லையா, தொட்டு பழகிறதுக்கு கூச்சம் இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இவாக்குள்ள பழக்கம் வரணும் குழந்தைகளுக்கு. அதுக்காக நலங்குன்னு கூடிய உற்சவத்துல நான் ராமர் சீத்தைக்கு அழகான நலங்கு நடக்கிறது. நடக்கும்போது கூடவே லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும் யதோக்தமான கல்யாணம். இவருக்கு எப்படி கல்யாணம் இருக்கோ அது போல கூடவே லக்ஷ்மணன் பரதனுக்கும் யதோக்தமான கல்யாணம், பரதனுக்கும் மாண்டவியும் யதோக்தமான கல்யாணம், அதுக்கு யதோத்தமான விவாகம். அப்புறம் சத்ருகனும் சுதிகனும் யதோத்தமான விவாகம். 4 தம்பதிகளுமே சோபிக்கிறான். சோனா இங்க அபிர்வின் ஜனகோ ராஜா கௌசல்யானந்த வர்த்தனம். எல்லாருக்கும் ஆனந்தம். சீதாராமனை பார்த்து எல்லாருக்கும் ஆனந்தம்.
இந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது, ஆனந்தத்தை வர்ணிக்க முடியாது. ஏதோ ஆனந்தம் தான் சொல்லலாம். ஆனா ஆனந்தத்தோட எல்லை ஒருத்தர் அடைஞ்சாலாம். யாருக்கிட்ட? கௌசல்யம். கௌசல்யப்பட்ட ஆனந்தத்துக்கு அவதான் ஆனந்தோட எல்லை இருக்கு. அவளை சொல்லிட்டா எல்லாரும் அதுக்குள்ள அடங்கிடுவாளாம். கௌசல்யானந்தவர்த்தம். கௌசல்யக்கு அப்பேற்பட்ட ஆனந்தம். இப்பேற்பட்ட ஒரு புள்ள கிடைச்சு, இந்த புள்ளைக்கு கல்யாணம், புள்ளையும் நாட்டு பொண்ணுமா பார்த்தா இப்படி இருக்கும். சீதாராமனை பார்த்து அவ பூரிச்சு போய் ஆனந்தத்தோட எல்லையில இருந்தாலாம். அதான் கௌசல்யானந்தவர்த்தனம் அப்படின்னு வால்மீகி மெனக்கட்டு இங்க சொல்ற. 2 பேரும் கல்யாணம் யதோக்தமான ஒரு கல்யாணம் ஆகி விவாகமாகி சீதாராமன் சோபிக்கிறாராம். அந்த கல்யாண உற்சவத்தை அனுபவிக்கிறார். தியாகராஜ சுவாமி போன்ற மகான்கள் நித்தியபடி கல்யாண உற்சவத்தை அனுபவிக்கிறார். பாதுவெல்லாம் நித்தியபடி டோலோட்சம் அனுபவிக்கிறார். இங்க குருநாதர்ல இருந்து ஆரம்பிச்சு அடியனுக்கு பரியந்த இந்த டோலோட்சம் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த பாக்கியத்துல. அது வந்து டோலோசத்துல அந்த கல்யாண உற்சவத்தை தான் அந்த டோலோசமா பாடுற வழக்கம். அதை தியாகராஜ சுவாமி அனுபவிக்கிற அழகான அந்த கல்யாண கீர்த்தனை. பவன ஜன ஸ்ருதி பாத்திர பாவன சரித்திர ரவிசோம வர்ணேத்ர ரமணீய காத்திர சீதா கல்யாண வைபோகமே ஸ்ரீராம கல்யாண வைபோகமே அப்படின்னு அந்த அழகான அந்த ஊஞ்சல் ஆட்டி சீதாராமனே அப்படி அன்னோன்யமா அந்த சீதாராமன் தம்பதிகள் அழகா இருக்கா. அடிக்கடி ராமர் சொல்வார் சீத்தையை பார்த்து பின்னாடிலாம், அனன்யா மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதான்னு சொல்வாராம். அனன்யாவினா என்னையும் சீத்தையும் பிரிக்கவே முடியாது. எப்படி பிரிக்க முடியாதுன்னு கேட்டா, சூரியன்கிட்டேருந்து அதோட ஒளியை பிரிக்க முடியாது. சூரியன் இருந்தால் அதோட ஒளி சேர்ந்தே தான் இருக்கும். அதுபோல ராமரும் சீத்தையும் பிரிக்க முடியாத அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகள், எப்போதும் பிரியாம இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள், எல்லாம் தெய்வ தம்பதிகளாச்சேவா. இந்த சீதாராமனை பார்த்து பார்த்து ஆனந்தப்படா. கூடவும் 3 சகோதரர்களுக்கும் அவ மனைவியோட சோபிக்க எப்பேற்பட்ட ஆனந்தம் ஜனகருக்கு. 4 மாப்பிள்ளைகளை பார்த்து ஆனந்தப்படுறார். கௌசல்ய சுமித்ரா கைகை தசரெல்லாம் இந்த 4 மருமகளை பார்த்து ஆனந்தப்படுறார். ஜனங்களுக்கெல்லாம் ஆனந்தம் தான். மித்தில உள்ள ஜனங்களுக்கு நம்ம சீத்தைக்கு இப்பேற்பட்ட அழகான வரன் கிடைச்சதே அப்படின்னு அவெல்லாம் ஆனந்தப்படுறா. அங்குள்ள சாது பெரிய மகாத்மாக்கள்லாம் ஆஹா கண்கொள்ளா காட்சி. ஞானிகள் அவெல்லாம் ஞானிகளா இருக்கு பெருமான் தாயாரமா பார்த்து ஆனந்தப்படுறா. இப்படி எல்லாருக்கும் ஆனந்த கொடுக்கக்கூடிய இந்த சீதா கல்யாணத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் குருநாத கிருப்பையாலே கிடைச்சது. சீதாராம அர்ப்பணம்.